ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் இது உங்கள் கண்களுக்கு முன்பாக காட்சி அளிக்கிற அந்த நற்கருணையில் தன்னை முழுமையாக பிரசனம் படுத்தி இருக்கிறார். நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் அன்று கொடுத்த நம்பிக்கையின் செய்தியை மைய கருவாய் நாம் எடுத்து இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்க காத்திருக்கிறோம். நிலையான புகழும் பேரின்ப வல்லமையும் கொண்டிருக்கிற ஆண்டவரை இந்த நேரத்தில் ஆராதனை வார்த்தைகளை சொல்லி புகழ்வோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவது. அன்பான இறை பிள்ளைகளே, தெய்வ உருவாய் மண்ணில் மனிதனாய் அவதரித்த ஆண்டவர் எல்லா காலமும் நேரமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். காலங்களையும் யுகங்களையும் கடந்து நிற்கிற ஆண்டவரை இந்த நேரத்தில் பாடி துதித்து அவருடைய வல்லமையை உலகுக்கு பறைசாற்றும் விதமாய் நெஞ்சத்தில் நாம் ஏற்ற ஆண்டவரை, உள்ளூர நாம் உணர்ந்த ஆண்டவரை இந்த பாடல் வழியாக மகிமைப்படுத்துவோம், அவருக்கு ஆராதனையை செலுத்துவோம். எல்லா வேளையிலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் அந்தமுமாய் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவன் ஜோதியும் சொந்தமுமாய் நம்மோடு இருக்கிறார். அவருடைய தொடக்கம், அவருடைய முடிவு அவர் கையில் தான் இருக்கிறது. தன்னையே முடித்துக் கொள்ளக்கூடியவர் அல்ல, அவர் என்றென்றும் வாழக்கூடியவர். தம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவாழ்வை தரக்கூடியவர் என்கிற நம்பிக்கையிலே பாடுவோம். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, ஜோதியும் நீயே, என் சொந்தமும் நீயே. ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, ஜோதியும் நீயே, என் சொந்தமும் நீயே. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான்
துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். தேவர்களுக்கெல்லாம் அவர் தேவனாக இருக்கிறார். உயிருள்ள தேவனாக இருக்கிறார். உயிர் வாழும் அனைத்து உயிர்களுக்கும் ஊற்றாய் இருக்கிற இறைவன், தெய்வங்களுக்கெல்லாம் உயர்ந்த மேலான தெய்வமாக இருக்கிற இறைவன், நம்பிக்கை தரக்கூடிய ராஜனாய், தீமையை வென்று அழகையினுடைய ஆதிக்கத்தை ஒழித்து புது வாழ்வை தரக்கூடிய வெற்றி வீரராய் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நற்கருணை எழுந்தள்ளி நிற்கிறாரே, அவரை புகழ்ந்து பாடுவோம். தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சகலமும் நீரே. தேவனும் நீரே, ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சகலமும் நீரே. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்பங்களும் கஷ்டங்களும் தடைகளும் தடங்கல்களும் வியாதியும் விக்கினங்களும் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. அப்படி துன்பங்கள் வருகிற பொழுது யாதொரு கரமாவது நம்மை தொடாதா, சாய்ந்து கொள்ள நமக்கு ஒரு தோள் கிடைக்காதா என்கிற ஆதங்கத்தோடு ஏக்கத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, துன்ப வேளையில் இன்பமாய் நான் வருவேன். உன்னுடைய இன்னலான நேரங்களில் உனக்கு மாறிடாத தெய்வமாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறாரே. அந்த ஆண்டவரை தொடர்ந்து துதித்து பாடுவோம். துன்ப வேளையில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடானே சார். துன்ப வேளையில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் நம் மாறிடானே சார். எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் ஜீவனும் வல்லமையுமாய் எங்களோடு என்றும் பயணிக்கிற ஆண்டவரே, இது இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையோடு பங்கெடுக்கிற, காணொளியில் காணுகின்ற காட்சி போன்று அல்லாமல் அனைத்தையும் கடந்து நிற்கின்ற கடவுள் என் கண் முன்பாக எனக்கு காட்சி தந்திருக்கிறார். நான் சொல்வதை கேட்பவும் அவர் சொல்வது என் உள்ளத்தில் நீக்கமற நிறைந்து நிற்பதற்கும் ஆற்றலை தடக்கூடியவராக என் ஆண்டவர் எனக்கு முன்பாக நிற்கிறார் என்கிற நம்பிக்கையோடு பங்கெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் அவருடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய தேவைகளையும் நீர் எதிர்கொள்ள ஆற்றலை தருவீர் என்று நம்புகிறோம். எல்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்கிறது.
பல நேரங்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபித்தது கிடைக்கிற பொழுது ஆகா ஓகோ என்று ஆண்டவரை என்று துதிக்கிறோம். கேட்டது கிடைக்காமல் போனால் என் நம்பிக்கையில் இருக்கிற குறைபாடு என்ன என்பதை மறு ஆய்வு செய்து சரி செய்து இறைவனிடம் அண்டி செல்வதை காட்டிலும் கிடைக்கவில்லை என்கிற வார்த்தையை மட்டும் தூக்கி கொண்டு, கிடைக்கவில்லை என்கிற ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு கடவுளுடைய இருத்தலை கேள்விக்கு உள்ளாக்கிய நமக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் நம்பிக்கையினால் நீர் வாழ்வாய். சுகம் தேடி வந்த பலருக்கும் ஆண்டவர் கேட்ட கேள்வியும் கொடுத்த பதிலும் அதுதான், நீ என்னால் உனக்கு இந்த செயலை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா? நம்புகிறேன் என்று நம்பிக்கை அறிக்கையிட்டவர்கள் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, உன் நம்பிக்கை உனக்கு வாழ்வு தந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட நம்பிக்கையினால் நாம் வாழ்வோம், வாழ்கிறோம் என்பதை உள்ளத்தில் இருத்தியவர்களாக இருந்த நற்கருணை பிரசன்னத்தில ஆண்டோடைய வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆமென். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கடவுளுடைய வார்த்தையை நம்பிக்கையினால் வாழ்வீர்கள் என்கிற மைய சிந்தனையோடு உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பேரானந்தம் கொள்கிறேன். இந்த நற்கருணை ஆண்டவர் தாமே சிந்தைக்கு தெளிவும் என்னுடைய ஆன்மாவிற்கு பலனும் தந்து இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்தில் ஊடுருவ செய்ய உதவுவார் என்று நம்பி உங்களோடு இந்த இறை சிந்தனையை பகிர்ந்து கொள்கிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மைய சிந்தனையாய் கொண்டு அதன் அடிப்படையில் பிற இறை வார்த்தைகளையும் வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களையும் நாம் பொருத்தி பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். பவுலுடையார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், பவுலுடையார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11வது அதிகாரத்தில் இருக்கிற 6வது இறை வார்த்தை இப்படி சொல்லுகிறது, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் ஒரு முறையாக அதை இறை வார்த்தை வசனங்களை வாசிக்கிறேன். எபிரேயர் திருமுகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். விவிலியம் இருக்கும் என்று சொன்னால் அந்த விவிலியத்தை எடுத்து நீங்களும் வாசிக்கலாம். நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராக இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகிச் செல்வோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடிச் செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். You believe, you receive. இன்னும் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை பவுலுடையார் சொல்றார் பாருங்களேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பது நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் கூட வாழ்க்கை இலகுவாக ஸ்மூத்தா போகும்போது யாருமே கடவுளுடைய பிரசன்னத்தை பத்தியோ அவர் இருக்கிறாரா இல்லையான்றதை பத்தியோ கண்ணுக்கிறதே இல்லை. ஒரு வாடிக்கையான ஒரு கத்தோலிக்க வாழ்க்கை வாழுகிற பொழுது கேட்டதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்ற சூழ்நிலையில கடவுளுடைய இருத்தலை நாம் பெரிதாக நினைப்பதில்லை. இருக்கிறார் என்கிற நம்பிக்கை மட்டும் இருக்கும். ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறார் சொன்னால், தம்மிடம் செல்வோருக்கு தக்க கைமாறு தருவார் என்பதை நம்ப வேண்டும். நம்பிக்கையினால் தான் வாழ்க்கை இருக்கிறது. பல நேரங்கள்ல இந்த நம்பிக்கை இல்லாத தன்மையினுடைய வெளிப்பாடுதான் நம்முடைய வேண்டுதல்களும் நம்முடைய வாழ்க்கையினுடைய தடுமாற்றங்களும் அப்படின்றத பாக்குறத காட்டிலும் கடவுள் என் கூட இல்லாததுனாலதான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நமக்கு தான் சொல்லுகிறார், நம்பிக்கையினால் தான் நீர் வாழ்வாய் என்று. ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னா போனா அந்த மருத்துவர் என்ன படிச்சிருக்காரு, அவர் படிச்சது உண்மையான படிப்பா, அவர் போலி டாக்டரான்ற நம்பிக்கை இல்லாம அவர் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டே நீங்க போறீங்க. அவர் கொடுக்குற மருந்து நல்ல மருந்தா இருக்குமா இல்லது இது போலி மருந்தா இருக்குமா, எனக்கு தேவையான மருந்தை தான் கொடுக்குறாரா இல்ல வேற யாருக்கு கொடுக்க வேண்டிய பிரிஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுத்துட்டாரா அப்படின்ற ஒரு பயத்தோட ஒரு கன்ஃபியூஷனோடயே நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மருத்துவர் நல்லா படிச்சு அவர் கோல்டு மெடல் வாங்கின மருத்துவரா இருந்தாலும் உங்களை குணப்படுத்தவே முடியாது. ஏன் அப்படின்னா பேசிக்கா உங்களுக்கு அந்த மருத்துவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் ஒரு பிளான் வாங்குறீங்க. அந்த இன்ஜினியர் கொடுத்த பிளானை இன்ஜினியர் யாரை நம்புறாரு, கொத்தனாரை நம்புறாரு. எல்லா இன்ஜினியருமே போய் நூல் பிடிச்சு கட்டிக்கிட்டு இருக்க போறது இல்லை. அந்த இன்ஜினியர் ஒரு கொத்தனாரை நம்புறாரு. அந்த கொத்தனாரை நம்பாம அந்த இன்ஜினியர் எப்பவும் கூடயே போயிட்டு இருந்தாருன்னா அவர் என்னைக்கு அந்த வீட்டை கட்டி முடிப்பார்? அவர் அந்த வேலையை விட்டுட்டு அடுத்து ஒரு ஆசாரியை பார்ப்பாரு, அடுத்து கொத்து வேலை பார்க்கிறவர் இருப்பாரு, மேல சீலிங் பார்க்கிறவர் இருப்பார்.
நம்புறாரு. இந்த வேலையை இவர்கிட்ட கொடுத்தா கட்டாயம் இவங்க செய்வாங்க அப்படின்னு நம்புறார். நீங்க ஃப்ளைட்ல போறீங்க, பேருந்துல போறீங்க, இப்பெல்லாம் கால் டாக்ஸி புக் பண்ணி போறீங்க, எல்லாமே நம்பிக்கையில தானே நம்ம போறோம். இந்த ஃபிளைட் இந்த பைலட் ஒழுங்கா நம்மளை கொண்டு போய் சேர்த்துருவாரா, கொண்டு போய் தள்ளி விட்டுவாரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனீங்க அப்படின்னா 3 மணி நேரம் டிராவல்லாம் 3 மணி நேரம் நரகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்பணும். அவர் படித்திருக்கிறார், அதற்கான ஒரு திறமையை வைத்திருக்கிறார், அவர் அந்த வேலையை தெளிவாய் செய்வார் அப்படின்னு நம்ம நம்பினாதான் நமக்கு ஒரு சுமூகமான ஒரு பயணமாக அது. நம்ம இப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நம்பினால் நீ வாழ்வா என்று. இன்னைக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. நம்ம இப்போலாம் ஆர்டர் பண்ணிலாம் நிறைய சாப்பிட்றாங்க இல்லையா? ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க, சொமாட்டோவில் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற பிலிப்பைன்ஸில் லசாடான்னு சொல்லி ஒன்று ஆர்டர் பண்ணுவாங்க, டாலா மூவ் அப்படின்னு ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ ஆர்டர் கொண்டு கொடுக்குற டெலிவரி பாய்னா நம்ம நம்பணும். அதை பிரிச்சு சாப்பிட்டு கொஞ்சத்தை எடுத்து திண்டுவிட்டு இப்படி நெப்பி வச்சிருப்பானோ அப்படின்னா நம்ம சந்தேகத்துல பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில சந்தோஷமே இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், பிறர் மீதும் இந்த நம்பிக்கை இருக்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனில் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நமக்கு, கடவுள் நம்பிக்கை கொண்டிருக்கிற நமக்கு முதன்மையாக இருக்க வேண்டியது கடவுள் நம்பிக்கை. நீங்க மோட்டிவேஷனல் டாக் தான் நான் அதிகமாக கேட்பேன், தன்னம்பிக்கை தான் ஃபாதர் முதல்ல, அது வேற சாப்டர், அதை கொண்டு வரவே கூடாது. நம்ம அந்த தன்னம்பிக்கை கொண்டு இருப்பதற்கு உன் மீது நம்பிக்கைகள் அப்படின்னு சொல்றதே கடவுளுடைய நம்பிக்கை தான் அப்படின்றத நான் நம்புறேன். அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நம்பிக்கையினால் தான் இன்றைக்கு வாழ்வு இருக்கிறது. ஒரு யதார்த்தமான ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்க கேட்டிருக்கலாம், இருந்தாலும் கேட்ட கதை அப்படின்றக்காண்டி சொல்லாம இருக்க முடியாது. இது உங்களுக்கு இந்த இடத்துல இந்த நற்கருணை பிரசனத்துல சொல்லும் போது இன்னும் கூட சற்று ஆழமாக உங்களை உள்ளத்தை தொடும் என்று நினைக்கிறேன். ரொம்ப சமீபமாக தான் அந்த கதையை நான் திருப்பி படிச்சேன். நானுமே ஒருத்தன் அந்தரத்துல தொங்கி கொண்டு இருக்கிறான். பாலத்துல போயிட்டு இருக்கும் போது வண்டி தடுமாறிடுது. அவன் கீழே விழுகிற நேரத்துல ஏதோ ஒரு கொப்பை பிடிச்சிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு நிக்கிறான். ஹெல்ப் மீன்னு கத்துறான். யாருமே உனக்கு உதவி செய்யல. ஆண்டவரே, நான் சாக போறேனே, நான் அந்த காரியம் செஞ்சனே, இத்தனை கோயிலுக்கு வந்தனே, நான் செய்யாத நல்ல காரியம் இல்லையே, இப்படி கடைசியில சாக போறேனே, வாழ வேண்டிய வயசு இருக்குதே, எனக்கு இவ்வளவு திட்டங்கள் இருக்கிறதே, எல்லாம் இப்படி ஒரு நிமிடத்துல முடிய போகிறதே, என்னை காப்பாத்துங்கன்னு கத்துனாராம். அப்போ கடவுள் டபக்குன்னு அவர் கையை நீட்டு பக்கத்துல நிக்கிறாரு. அவர் பக்கத்துல நிக்கிறாரு. மகனே, கவலைப்படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன். அப்பா ஆண்டவரே, நீ வந்துட்டில்ல கடவுளே, இனிமே எனக்கு எதுவுமே நடக்காது, எனக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்துருவீங்க, ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது வர, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ரொம்ப நேரமா தொங்கிக்கிட்டு இருக்காரு இல்லையா? பேசப்ப சொன்னாரா, ஐயோ உன்னை நான் காப்பாத்தான் வந்திருக்கேன், சரி நான் என்ன செய்யணும், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு. சரி கையை விடு முதல்ல அப்படின்னு சொன்னாராம். கையை விடுங்க முதல்ல அப்படின்னு சொன்னோன்னு அடுத்தவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஐயோ என்னை யாராவது என்னை காப்பாத்துங்களேன்னு சொல்லி திருப்பி கத்த ஆரம்பிச்சாராம். அப்படின்னா என்ன, கையை விடுங்கன்னு சொன்னது கடவுள் அப்படின்றத அவனால ஏத்துக்கூற முடியல. நம்பிக்கையினால் தான் வாழ்வீர்கள் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். மீண்டுமாக ஒரு இறைவார்த்தையோடு நாம் பயணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் இருக்கிற 5வது இறைவார்த்தை இப்படி சொல்லுகிறது, முழு மனத்தோடும் ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்களேன். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை கொண்டு ஆண்டவரோடு சார்ந்து நில்லாதே. அப்படின்னா அறிவுக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப தூரம் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அறிவு நம்மளை எப்பவுமே என்ன சொல்லும் அப்படின்னா, இதையுமே கேள்வி கேளு அப்படின்னு சொல்லும். அறிவு என்ன சொல்லும்னா, இதையுமே சோதிச்சு பாரு அப்படின்றத நமக்கு சொல்லும். அறிவு நமக்கு என்ன சொல்லுமா, எதையுமே ஒப்பிட்டு பாரு அப்படின்றத நமக்கு சொல்லும். அறிவு எதையுமே என்ன சொல்லும்னா, ஆய்விட்டு பாரு அப்படின்னு நமக்கு சொல்லும். அது தேவையில்லை என்பதற்கு அல்ல, ஆனால் நம்பிக்கை என்பது சற்று வித்தியாசப்பட்டது. இது அறிவெல்லாம் கடந்து நிற்பது. நம்ம சோதிச்சு பார்க்கலாம். எதை சோதிச்சு பார்க்கலாம்னா, சோதிக்கக்கூடிய காரியமா இருந்தா அதை நம்ம சோதிச்சு பார்க்கலாம். எக்ஸ்பிரிமெண்டேஷன் செய்யக்கூடிய ஒரு காரியமா இருந்தா நம்ம எக்ஸ்பிரிமெண்டேஷன் செஞ்சு பார்க்கலாம். ஆனா எக்ஸ்பிரிமெண்டேஷனுக்கெல்லாம் கடந்து நிற்கிற ஒரு காரியத்தை நம்ம எப்படி சோதிச்சு பார்க்க முடியும்? அதனாலதான் நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, முழு மனத்தோடு கடவுளை நம்பு. கடவுள்கிட்ட வருகிற பொழுது அறிவெல்லாம் கலட்டி வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லல. அந்த அறிவை மிஞ்சிய ஞானத்திற்கும் நம்பிக்கைக்கும் சற்று அதிகமான முக்கியத்துவம் கொடுங்கள் அப்படின்றதா இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சிந்தனையாக நான் பார்க்கிறேன். கடவுளுக்கு தந்தையாம் கடவுள் தன் மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம் இல்லையா? இயேசு ஆண்டவர் அறிவுள்ளவர் தான், அவருடைய எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா
அதையெல்லாம் கடந்து அவர் எதை அதிகமாக முன்னிறுத்தினார் என்று சொன்னால் தன் தந்தை மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை தான் பல நேரங்களில் முன்னிறுத்தினார். இன்றைக்கு அது குறைவதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு நாத்திகம் பேசுறதே ஒரு ஃபேஷனா நினைக்கிறாங்க. கடவுளை கேள்வி பண்றதையே இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நான் குறை சொல்வதற்காக அல்ல. அந்த இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா கலிபோர்னியால லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் முழுவதுமாக தீக்கிரையாக்கப்பட்டது. நிறைய பேர் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்து உறவுகளையும் இழந்து நின்றார்கள். முக்கியமா சுற்றுச்சூழல் மிகப்பெரிய ஒரு மாசுகேட்டை சந்திச்சது. அப்ப இந்த நிகழ்வு வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி எனக்கு யதார்த்தமாக என் பங்குல இருக்கிற அமெரிக்கால இருந்து வந்திருந்த ஒரு அம்மா, அவங்க கலிபோர்னியால இருந்து தான் வந்திருந்தாங்க. அவங்களோட பேசும்போது ஃபாதர் இங்க பாருங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வீடியோ அனுப்புனாங்க. அதுல கடவுளை காட் அவ்வளவு தூரம் கொச்சப்படுத்தி ஒரு பப்ளிக் பார்ட்டில ஒரு பொம்பளை ஒரு ஆங்கர் பேசுது. கடவுளை ஒரு 3ஆம் தர மனிதரை போல கிண்டல் அடிச்சு கேலி அடிச்சுலாம் பேசிட்டு இருந்துச்சு. அடுத்த 2 நாள்ல தாங்க நான் இந்த செய்தியை கேள்விப்பட்டேன். அதனால இப்படி பேசினதுனால கடவுள் இப்படி பலி வாங்கிட்டாரு அப்படின்னு நான் அப்படி சொல்ல வரல. சில பேருக்கு இப்ப என்னன்னா, கடவுளை பற்றி கேலி கூத்தாய் பேசணும்னா 4 பேருடைய அட்ராக்ஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னு காண்டி பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி யூடியூப் வியூஸ் கூடணும் அப்படின்றதுக்காண்டி புதுசா தன்னையே கேவலப்படுத்தி கொண்டு தன்னையே கோமாளியாக மாற்றிக்கொண்டு ஒரு சில பேர் எப்படி வள வருகிறார்களோ, அதே போல இவர்கள் கடவுளை கோமாளியாக்கி அதன் மூலமாக நாம பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு நினைச்சு கடவுள் நம்பிக்கையற்ற காரியங்களையும் கடவுள் மீது தேவையற்ற கேள்வி கணைகளையும் தொடுத்து அதன் வழியாக பேரையும் புகழையும் பெற விரும்புகிறார்கள். அங்கு கடவுள் ஏமாற்றப்படவில்லை, அங்கு கடவுள் இழிவுபடுத்தப்படவில்லை, நாம் தான் நம்மை இழிவுபடுத்திக் கொள்கிறோம். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு, உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நானும் என்னுடைய வாழ்க்கையில நானும் பார்த்திருக்கிறேன். ரொம்ப மெத்த படித்த குருக்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அவருடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்றும் சாதாரண நிலையில தொடக்கத்துல இருந்தே குருமட வாழ்க்கையிலிருந்தே ரொம்ப எளிமையான இருக்கிற இடமே தெரியாமல் படித்து விட்டு பக்தியோடு வந்த குருக்கள், காலம் முழுவதும் பங்கில் இருக்கிற குருக்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ படிப்புன்னு படிப்புல பெரிய ஆளா தன்னை காட்டி கொண்டவர்கள், அறிவார்ந்த கேள்விகள் மூலமாக வருகிற பேராசிரியர்களை திணறடித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு குருவானவர்களாக அவர்கள் எல்லாம் இல்லை. அவர்கள்லாம் குருமடத்தின் பாதியிலேயே பாதி வழியில் வழி மாறி சொல்லக்கூடாது, வழி விட்டு வெளி சென்றவர்களாக தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்கு அறிவார்ந்த தளத்துல பயணிக்கக்கூடிய ஒரு கொடுப்பனை கூட இருந்திருக்கலாம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நம்புகிற பொழுது உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே அப்படின்றத ஆண்டவர் நமக்கு இந்த இடத்துல சொல்றார். நான் ஒரு நல்ல உதாரணம் சொன்னா பேதுருவை நமக்கு சொல்லலாம். பார்த்துக்கோங்க, கடவுளை நம்பினார், தன்னுடைய சொந்த அறிவாற்றலை சற்று தள்ளி வைத்தார். எப்போ? கடவுள் எல்லா சீடர்களும் ஆண்டவரோடு சேர்ந்து எல்லா சீடர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த படகுல. அப்ப ஆண்டவர் எதிர்கொண்டு வருகிறார். அப்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? சாத்தான் தான் வருகிறது என்று நம்புகிறார்கள். ஏனால் அந்த ஆழ்கடலில் தான் அலகை இருக்கும் என்பதும் காரிருளிலும் அந்த நடுக்கடலில் தான் அந்த சாத்தான் இருக்கும் என்பது அந்த நாட்கள்ல யூத மக்களிடம் இருந்த ஒரு விதமான மூட நம்பிக்கை. அந்த மூட நம்பிக்கையை தான் எல்லாரும் முன்னெடுத்தாங்க. ஆனா பாருங்க, பேதுரு என்ன நினைக்கிறாரு? பேதுருக்கு அந்த மூட நம்பிக்கை தெரியும், இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியும். இறங்கி போனா கடல் ஆழம், எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அறிவு சொல்லியிருக்கும், இறங்காத, அவர் கடவுள், அவர் வருவார், நீ ஏன்னா இறங்குற அப்படின்னு அவருடைய அறிவு கட்டாயம் சொல்லியிருக்கும். இறங்காத பேதுரு, பாரு 50 பேர் சும்மா உட்கார்ந்து இருக்கும் போது நீ மாத்திரையா முந்திக்கு போற, இறங்கிறாத, உனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா தூக்குற கூட ஆள் இல்லை, ஏன்னா 50 பேரும் பயந்த கோணிகளா இருக்கிறாங்க அப்படின்னு அறிவு சொல்லியிருக்கும். ஆனால் அவர் அறிவை தள்ளி வச்சுட்டு, நான் நம்புகிறேன், என் கண் முன்பாக நிற்கக்கூடியவர் என் ஆண்டவர், நான் இறங்கி எனக்கு எது நடந்தாலும் அவர் என்னை காத்துக் கொள்வார் என்று நம்பினார். அவர் இன்றைக்கும் நம்பிக்கையினுடைய அடையாளமாக திரு அவையினுடைய முதல் திருத்தந்தை என்கிற பெரும் பேற்றோடு நமக்கு முன்பாக நிற்கிறார். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை பாருங்களேன். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். மீண்டுமாக வாசிக்கிறேன், நானே ரசிச்சுதான் அந்த வார்த்தையை வாசிக்கிறேன். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். நீ எவ்வளவு பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, அது ஏன்னா அப்ப எது செஞ்சாலுமா ஃபாதர், கெட்ட காரியம் செஞ்சாலுமா ஆண்டவரை மனசுல வச்சுட்டா உன்னால கெட்ட காரியம் செய்ய முடியாது. அதனாலதான் அந்த வசனத்தை சொல்றேன், நீ எது செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்போது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார்.
எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒரு உதாரணம் வேணா நான் உங்களுக்கு நம்ம சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கெல்லாம் தேர்வுகள் வருகிற பொழுது எங்க பங்குல வந்து இந்த போர்டு எக்ஸாம் நீங்க சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல நீங்க டிகிரி முடிச்சுட்டாவே நீங்க வேலைக்கு போகலாம் அப்படின்றது இருக்குது. நீ டிகிரி முடிச்சிட்டியா, நீ போய் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணு. அது பிரைவேட்டா இருந்தாலும் சரி, அது கவர்மெண்டா இருந்தாலும் சரி. If you are able to pass through the exam, the interview, you will be given a good job with a very good salary. பட் இந்த நாட்டுல வந்து இந்த போர்டு எக்ஸாம் அப்படின்றது வச்சிருக்கிறாங்க. நீங்க மாஸ்டர் டிகிரி படிச்சாலும் சரி, அதுக்கப்புறம் என்ன டிகிரி படிச்சாலும் இந்த போர்டு எக்ஸாம்ன்றதை நீங்க அட்டன் பண்ணணும். அப்ப எங்க பங்குல பார்ப்பேன், அந்த போர்டு எக்ஸாம் டயத்துல பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. கண்ணீரோடு அந்த இடத்துல வந்து ஜெபிப்பாங்க, வேண்டிக்கிடுவாங்க. ஃபாதர் வேண்டிக்கோங்க ஃபாதர், பென்சிலு ஸ்கேலு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து, ஃபாதர் இந்த பீடத்துல வச்சு கொடுத்துருங்க ஃபாதர் அப்படின்வாங்க. என்கிட்ட போதலுப்பே மாதா இருப்பாங்க, மாதா பக்கத்துல கொண்டு போய் காமிச்சிட்டு கொடுங்க ஃபாதர் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்பெல்லாம் நினைச்சு பார்ப்பேன், அந்த பிள்ளைகள்கிட்டையும் சொல்லுவேன், எதை செஞ்சாலும் ஆண்டவரை நம்பி செய், உனக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லுவேன். அப்படி வெற்றி கிடைத்த பிறகு ஆண்டவருக்கு நன்றி சொன்ன எத்தனையோ சாட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். கடவுள் நம்பிக்கையோடு நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா, நடக்காது என்று எத்தனையோ பேர் சொன்னாலும் அதை நடத்தி ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அதை நமக்கு நடத்தி ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்றத நம்ம ஆழமாக நம்ப வேண்டும். இன்னொரு இறைவார்த்தை சொல்லி உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை தெளிவுபடுத்தலாம் என்று நினைக்கிறேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரத்தில் இருக்கிற 3வது வசனம் என்ன சொல்லுகிறது? உன் செயல்களை ஆண்டவிடம் ஒப்படை, உன் செயல்களை ஆண்டவிடம் ஒப்படை, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். நீ just to surrender yourself in the hands of God. உன்னை மட்டுமல்ல, உன்னுடைய செயல்பாடுகளை. பல நேரங்களில் நம்ம வந்து முன்னெடுக்கிற காரியங்கள் வந்து நிறைவேறாமல் போவதற்கு அல்லது வந்து எதிர்வினையாய் போய் முடிவதற்கு காரணம் என்னன்னா, நாம சுயமா யோசிக்கிறோம், 4 பேர்ட்ட அதை பத்தி நம்ம ஆலோசனை பண்ணி பார்க்கிறோம். 4 பேர்ல 3 பேர் சரின்னு சொல்றாங்களா, ஓகே நம்ம அதை செஞ்சிருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ஒரு பொருள் வாங்குற மாதிரி இல்லை, ஒரு வீடு வாங்குறோம், ஒரு இடம் வாங்குறோம், அந்த மாதிரி இல்லைங்க. கடவுளுடைய ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிற பொழுது அவரிடம் அதை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும். கடவுளுடைய கரங்களில் ஒப்படைக்கிற பொழுது அதை குறித்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் கூட எடுத்துக்கிடுவார். நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லைன்னு சொல்லல, ஆனால் நம்ம கடவுளுடைய கரங்கள்ல நான் ஆண்டவர் இதை முடிவு பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் கூட உங்களுடைய திருவுளம் என்னவாக இருக்கிறோம் அதன்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி, when we are pushing the ball on the side of God, God will take triple responsibilities. அதைத்தான் இந்த நீதிமொழிகள் நமக்கு சொல்லுகிறது, உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படை. ஏன்னா நம்மளை விட அவர் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார், நம்மை விட ஆற்றலும் வல்லமையும் நிறைந்தவராக இருக்கிறார், நம்மை விட அன்பும் அதிகாரமும் நம் மீது கொண்டவராக இருக்கிறார். அவருடைய கரங்கள் ஒப்படைக்கிற பொழுது ஒருவேளை நாமளே சோர்ந்து போனாலும் நம்மை கடந்த வல்லமையோடு ஆண்டவர் நமக்கு வெற்றிகளை வகுத்து தருவார். உங்களுக்கு எனக்கும் தெரியாது நம்முடைய எதிரி யார் என்பது, உங்களுக்கும் எனக்கும் தெரியாது என் எதிரி என் பின்னால் தான் இருக்கிறான் என்பது. ஏன்னா எனக்கு கண்ணு முன்னாடிதான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, பின்னாடி என்ன கொடுக்கல. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடம் ஒப்படைக்கிற பொழுது அவர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். ஓய், உன்னை நோக்கி இப்படி ஒரு காரியம் வருகிறது, நீ நகலு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்வார். கடைசியாக ஒரு வசனம், திருப்பாடல் 37:5வது வசனம், உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். இந்த நற்கருடைய வசனத்துல முன்னாடி நிக்கிறதுனால இந்த வசனத்தை கொஞ்சம் நான் மாத்தி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்கள் வழிகளை இதோ இந்த ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள், உங்களுடைய நம்பிக்கையை எல்லாம் இந்த ஆண்டவர் மீது வையுங்கள், இவரே உங்கள் சார்பாக செயலாற்றுவார். அடுத்தவங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை, நாமெல்லாம் ஒரே குடும்பம், நாமெல்லாம் இந்த ஆராதனை வலையுள் இணைக்கப்பட்டிருக்கிற அன்பு உறவுகள் என்கிற உணர்வோட இந்த வசனத்தை இப்போது இப்படி மாற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நம் வழிகளை எல்லாம் இந்த ஆண்டவரிடம் ஒப்படைப்போம், இந்த ஆண்டவரையே நாம் நம்பி இருப்போம், இவரே இன்றும் என்றும் நம் சார்பாய் செயலாற்றுவார். ஆமென். நம்பிக்கையினால் நீ வாழ்வடைவாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நீதிமொழிகள் வார்த்தையின் அடிப்படையிலும் திருப்பாடல்களின் அடிப்படையிலும் எபிரேயர்களுடைய திருமுகத்தின் அந்த வசனத்தின் வழியாக நாம் சிந்தித்தோம். தன்னம்பிக்கையை குறைப்பதற்காக அல்ல, இது இறை நம்பிக்கையை உயர்த்துவதற்காக சொல்லப்பட்ட செய்தி. அந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் நம்முடைய ஆராதனுடைய துதிக்காய் காத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோமா?
தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. முழு உலகத்துக்கும் பொதுவான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. 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 அந்த இயேசு நீ மாத்திரமே. 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 ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. அனைத்திற்கும் விளைவிக்கின்ற உலகம் நம்முடைய நம்பிக்கைக்கு விளைவிக்கிறது. அது அன்புக்கும் விளைவிக்கிறது. மன அமைதி தேடி நிற்பவர்கள், அன்புக்காய் ஏங்கி நிற்பவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அன்பே உருவான தேவன் நான் என்று. அந்த ஆண்டவரை நன்றியோடு புகழ்ந்து பாடுவோம். அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. பெரும்பாவி என்னை மீட்க தன்னை தந்த தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. அன்பு என்றால் என்னவென்று சொல்லி தந்த தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. பெரும்பாவி என்னை மீட்க தன்னை தந்த தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. தன்னை நம்பி வருபவர்கள் எந்த மதத்து மனிதராய் ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஏற்றுக்கொள்ளும் பாச தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. எல்லோரும் பேசுகிறோம். எத்தனை பேருக்கு சொன்ன சொல்லை, கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது? எல்லோரும் கொடுக்கிறோம். எத்தனை பேர் பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கிறோம்? ஆனால் ஆண்டவர் கொடுப்பதிலும் சரி, சொல்வதிலும் சரி உறுதியாய் இருக்கிறார். அந்த ஆண்டவர் இந்த நற்கருணை பிரசனத்தில் இருக்கிறார். அவரை நம்பிக்கையில் நிலைத்து நின்று துதிப்போம். சொன்ன சொல் மாறாமல் என்று நிற்கும் தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீ மாத்திரமே. சொன்ன சொல்லு மாறாமல் நிற்கின்ற தெய்வம் இயேசு நீ மாத்திரமே.
பாரபட்சமில்லாத நேர்மையுள்ள தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. பரலோகம் போவதற்கு வழிகாட்டு வந்த நீர் என் தெய்வம் இயேசு மாத்திரமே. என் தெய்வம் இயேசு மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. நீதி விலை பேசப்படும் சமூகத்தில், பாரபட்சம் தலைதூக்கி நிற்கின்ற சமூகத்தில், மனித நேயம் விலை பேசப்படும் சமூகத்தில் ஆண்டவர் நீதிக்காய் மனித நேயத்திற்காய் துணை நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி, வேறுபாட்டை வென்ற தெய்வமே. மனிதநேயம் இல்லா மதவாத உலகத்திற்கு மனிதநேயம் சொல்லி தந்தவரே. ஆணுக்கொரு நீதி, பெண்ணுக்கொரு நீதி, வேறுபாட்டை வென்ற தெய்வமே. மனிதநேயம் இல்லாத மதவாத உலகத்திற்கு மனிதநேயம் சொல்லி தந்தவரே. சமத்துவ சகோதர சமத்துவம் உலகத்தில் நிலைநாட்ட வந்த தெய்வமே. நிலைநாட்ட வந்த தெய்வமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆராதனைக்கு தகுதியான தெய்வம் இயேசு நீர் மாத்திரமே. ஆண்டவரே, அதிசயம் செய்கிறவரே, ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் நிழல் போல தொடர்கிறவரே, தேடுகின்ற யாவருக்கும் நம்பிக்கையின் வெளிச்சமாய் துணை நிற்கிறவரே, நம்பிக்கை கொண்ட மக்களுடைய நம்பிக்கையை பார்த்து நலம் பெறுவா என்று சொன்னவரே, இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்கிற நம்பிக்கையினால் ஆளப்பட்டு அந்த ஆழத்தின் வேர்களில் இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற இந்த இறை சமூகத்தை கண்ணோக்க வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தூய ஆவியின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிழலாய் தொடரட்டும். அந்த அபிஷேகத்தின் ஆவி எங்கள் முன்னும் பின்னுமாய் வழிநடத்தட்டும். குறிப்பாக இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தில் பலம் இழந்தவர்களாக, நம்பிக்கை இழந்தவர்களாக, அடுத்த கணம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவில்லாமல் பயணிக்கக்கூடிய இந்த இறை மக்களை உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தை ஊடுருவ உற்று நோக்கக்கூடியவர் நீர் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நொந்து போன, வறண்டு போன, காய்ந்து கிடக்கிற எங்கள் இதயங்களை எல்லாம் நீர்தாமே செழிப்பான பூமியாய் மாற்றுவாய் என்று நம்புகிறோம். அந்த செழிப்பை பெறுவது நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் உள்ளூர உணர்ந்திருக்கிறோம். உணர்ந்த பிள்ளைகள் தான் உமக்கு முன்பாக ஜெபிக்கிறார்கள். அபிஷேகத்தின் வல்லமையை தருகிறவரே, எங்களுடைய வேண்டுதல்களை கேட்கிறவர் நீர்தாம் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அந்த நம்பிக்கையில் தான் ஜெபிக்கிறோம். உன்னை நோக்கி ஏறெடுத்து பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்வார்கள் என்று சொன்னீர். இதோ மகிழ்ச்சிக்காக, மன நிறைவுக்காக, சந்தோஷத்திற்காக ஏன் இருக்கிற சமூகம் உமக்கு முன்பாக
உம்முடைய அருளுக்காய் காத்து நிற்கிறது. அபிஷேகத்தின் வல்லமையையும் அருளின் நிறைவையும் நீர்தாமே தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவருடைய திருமகனமாகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். தாழ்ந்து பணிந்து ஆராய்ந்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இவனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. சுரனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக வருகின்றவராம் தூய ஆவி ஆண்டவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி